ஹாய் ஆல். லில் ப்ரௌனி ட்ரீட்ல ரீசெண்டாக நான் டெலிவரி கொடுத்த 1.5 கேஜி வால்நட் ப்ரௌனி செலிப்ரேஷன் ஸ்லாப் தான் மேக்கிங் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட பேட்டர் வந்து 2 டின்ல நான் போர் பண்ணியிருந்தேன். ரெக்டாங்கிள் டின்ல 1.2 கேஜியும் ஒரு ஸ்கொயர் டின்ல 1/2 கேஜியும் நான் போர் பண்ணி தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக ஃபட்ஜியாக பேக் ஆகிருக்கு நம்மளோட ப்ரௌனிஸ். ஸோ 2 ப்ரௌனியுமே நான் வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். ஸோ 2 ப்ரௌனியும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட கேக் போர்டு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேஸை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கேக் போர்டில் கொஞ்சம் வந்து கனாஷ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கனாஷ் ஆட் பண்ணிட்டு இந்த கேக்கை வந்து அதில் பிளேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் ஃபுல்லாக அந்த கேக்கு சைட்ஸ் எல்லாமே வந்து நான் கனாஷால் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ கனாஷ் ஃபில்லிங் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் அந்த தனியாக பேக் பண்ண ஒரு 1/2 கேஜி கேக்கையும் அது மேலே அப்படியே நான் பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கும் மேலே வந்து நான் கனாஷ் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். அந்த தேர்ட் லேயரை நான் வந்து சைடில் கட் பண்ணதை நமக்கு ஏற்ற ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஸ்டார் நாசில் வச்சு நான் வந்து சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு அது மேலே நான் வந்து வால்நட்ஸ் அண்ட் சுகர் பால்ஸ் சில்வர் கலர் சுகர் பால்ஸ் போட்டு இந்த கேக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 3 லேயர்ஸும் சூப்பராக இருந்தது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேக் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணோன்னா என்னோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். இந்த கேக்கை வந்து இப்படி தான் நான் டெலிவரி கொடுத்துறேன். ஸோ 3 லேயர் கேக்கை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ.